பாக்கியா உடைஞ்சு போன அந்த மாமனார் ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுமா அப்படின்ட்டு எழில் குதிக்கிறாரு. இங்கே எதுவும் பேசாதப்பா அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. தாத்தா ஃபோட்டோவை கீழே போட்டு உடைச்சிருக்காங்கம்மா, இவங்களை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. நீ இங்கே எதுவும் பேச வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், மற்றபடி நீ பேச வேண்டான்ட்டு நான் சொல்லவே இல்லை. எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக சுதாகர் இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸுக்கு வராங்க. உள்ள சுதாகர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்னாக்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதையுமே அவர் திட்டமிட்டு சரியாக செய்ய மாட்டார், ஆனால் இவரை பார்க்குறதுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நகரங்கட்டு அப்படின்ட்டு பாக்கியா ரொம்ப ஆவேசமாக அந்த கேபினை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. பின்னாடியே அவர் நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே வராரு. பாக்கியா நிற்காம நேராக அந்த கேபினுக்குள்ளே போய் சுதாகர் முன்னாடி நிற்கிறாங்க. வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாரு. நான் இங்கே உட்காரத்துக்காக வரல. நான் என்றைக்குமே பிஸ்னஸையும் குடும்பத்தையும் ஒன்றா நினச்சதே கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கலையே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறது உண்மையிலே நல்ல விஷயந்தான் அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக உங்கள் பையனுக்கு எங்கேயோ இருந்த என் குடும்பத்தை தேர்வு பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தேவையில்லாத செயல்னால் நம்ம 2 பேர் குடும்பமும் பாதிக்கப்படும். இதை உங்களுக்கு சொல்லத்தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனோட வாழ்க்கையே பாதிக்கப்படும், பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நேற்றுக்கே உங்களை ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொல்லியாச்சு, திரும்ப இப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்ட்டு சுதாகர் கேட்குறாரு.